ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெஜ் பர்கர் பண்ண போகிறேன். வெஜ் பர்கர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பர்கர் பன்ஸு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி, சில்லி பவுடர், சாட் மசாலா பவுடர், கார்ன்ஃப்ளவர், கொத்தமல்லி இலை, சீஸ் ஸ்லைசஸ், பிரெட் க்ரம்ஸ், சால்ட்டு, அப்புறம் ஆயில். மேயோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபேட் உள்ள ஃபுல் மில்க்கு, சுகரு, சால்ட்டு, லெமன் ஜூஸு, பிளாக் பெப்பர் கார்ன்ஸ், அப்புறம் வெஜிடபிள் ஆயில். டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுக்கு வேக வச்ச தக்காளி, சர்க்கரை, உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸு. சில்லி சாஸ் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, சால்ட்டு, அப்புறம் லெமன் ஜூஸு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஒரு ஃபோர்க்கால் நல்லா கையில் மசிச்சிக்கோங்க. எந்த லம்பும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மசிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சரோட கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடருக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சரோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை, இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கட்லெட்டுக்கு தட்டுற மாதிரி கையில் தட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு 2 சைடும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா பரட்டிட்டு ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இதையும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்து அதில் எண்ணெய் காஞ்சதும் ஒரு பர்கரையும் எடுத்து போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுமே திருப்பி போட்டுடணும் ஒன்றுத்தையும், இல்லாட்டி நல்லா தீஞ்சு போய் பிளாக் ஆகிடும். ஸோ லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுமே ஒன்றுத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் அசெம்பிள் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது தனியாக பர்கர் பண்ணி முடித்தாச்சு. இப்போ மேயோஸ் வந்து பர்கர் பண்ணி முடித்தாச்சு. இந்த மாதிரி ஒன்றுத்தையும் எடுத்து பிளேட்டில் அசெம்பிள் பண்ணிக்கோங்க. மேயோஸ் பண்ணுறதுக்கு பாலில் வந்து அந்த ஃபுல் க்ரீம் பாலில் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பரு, ஒரு ஸ்பூன் சுகரு, அப்புறம் லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டு அப்புறம் ஆயில், வெஜிடபிள் ஆயில் விட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா மிக்சியில் அடித்ததும் அந்த மாதிரி கட்டியாக க்ரீம் மாதிரி வரும். அது ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் டொமேட்டோ சாஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன கடாயில் வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு இருக்கணும். சில்லி சாஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. சில்லி சாஸுக்கு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பர்கர் பன்ஸை பட்டர் விட்டு லைட்டாக 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக 2த்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி. இப்போ அசெம்பிள் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த பன்னில் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிட்டு அப்புறம் பர்கர் எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சில்லி சாஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிங்க. சில்லி சாஸ் வச்சு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் ஒன்று எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே அந்த கேபேஜ் வந்து அழகுக்கு வச்சுட்டு அது மேலே வந்து இன்னொரு பன்னில் க்ரீம் தடவி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வெஜ் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பார்க்குறதுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.